மொத்த பிரயாணங்கள் அதிகமாக ஒரு 13 கிலோமீட்டருக்கு மேலாக சென்றதாக எனக்கு நினைவில்லை. ஆனால் இப்பொழுதோ ஒரு ஆண்டிற்கு ஏறக்குறைய அன்பானவர்களே, இந்த ஆண்டிலே மட்டும் ஏறக்குறைய 40,000 மைல் பிரயாணம் பண்ண உலகத்தின் பல நாடுகளுக்கு பலமுறை சென்று வர ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டினார். காரணம் என்ன? பெருமைக்காக அல்ல. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தூரத்து பார்வை, ஒரு தூர தேசம் இருக்குமேயானால் ஜனங்களை போஷிக்கிற ஒரு யோசேப்பாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். வேதம் சொல்கிறது, தேசமெங்கும் பஞ்சம், ஆனால் யோசேப்பின் களஞ்சியமோ நிரம்பி வழிந்தது. அதற்கு காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையின் அர்ப்பணிப்பு. எதிர்பார்ப்பு இல்லாமல், ஆதாயம் இல்லாமல் ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயம் உங்களால் இந்த இந்தியா ஆஸ்வதிக்கப்படும். நான் சொல்லுவது பொருளாதார ஆசீர்வாதம் அல்ல, ஆண்டவரின் ஆசீர்வாதம் தான் உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை தரும். இந்த இந்தியாவை ஆஸ்வதிப்பது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. இதனால் ஆஸ்வதிக்கப்பட முடியாதவன் வேறு எதினாலும் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. எந்த உலகத்தில் நீங்கள் இப்பொழுது தலைகுனிந்து நீங்கள் பார்க்கப்படலாம், இதே உலகத்தில் நீங்கள் அண்ணாந்து பார்க்கப்படுகிற நாட்கள் வரும். யோசேப்பை உயர்த்தினவர், யோசேப்பு தன் களஞ்சியங்களை திறந்தான். திறந்து மட்டுமல்ல, ஜனத்திற்கு அவன் வாரி வழங்கினான். இவன்தான் உண்மையான வள்ளல். அதற்கு காரணம் அவனை அழைத்தவர். அன்பு நண்பரே, ஆண்டவர் உன்னை ஒரு யோசேப்பை போல கையேந்திரன அல்ல, களஞ்சியங்களை திறக்கிற ஊழியனாய் ஆண்டவர் உங்களை மாற்ற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதற்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருக்கு என்று முழுமையாக எதிர்பார்ப்பு இல்லாமல், வாக்குவாதம் பண்ணாமல், எந்த பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உங்களை அர்ப்பணிக்கும் போது a total commitment without any reservation, நிபந்தனையின்றி ஆண்டவருக்கு என்று உங்களை அர்ப்பணிக்கும் போது உங்கள் மூலமாய் தேவன் இந்தியாவிலே பெருத்த பலத்த ஆசீர்வாதங்களை தருவார். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும், உங்களால் தேசத்தின் களங்கள் நிரம்பும், உங்கள் குடும்பங்கள் பராமரிக்கப்படும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே தேசமெங்கும் இன்றைக்கு தேவை, அன்பு தேவை, நிம்மதி தேவை, வாழ்வு தேவை, அமைதி தேவை. இதற்கு பதில் பார்வோன்கள் அல்ல, யோசேப்புகள் மட்டுமே. இந்த உண்மையை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள, களஞ்சியங்களை திறக்கிற வாய்ப்பு, களஞ்சியங்களை திறக்கிற ஆசீர்வாதம் யோசேப்புக்கு மட்டுமே உண்டு. உங்களுடைய பிள்ளைகளை ஒரு யோசேப்பாக ஆங்காங்கே இந்தியாவின் பல இடங்களிலே, பல தேசங்களில் வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். தேவனே, எங்கள் இந்தியாவில் எங்களை வைத்திருக்கிறீர்.